ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்கு. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது டிஎன்ஏயு கவுன்சிலிங் மூலிமா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அதாவது எவ்வளோ சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து எங்கெங்கே இருக்குது, சரியா, அந்த சீட்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து ரொம்ப பெரிய காம்படிஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, சார் எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவாக தான் சார் இருக்கும், ஆனால் நான் வந்து படித்த அப்படின்னா ஒன்று டிஎன்ஏயு மெயின் கேம்பஸில் நான் படிக்கணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதுரை கேம்பஸில் இல்லை ஒரு கிள்ளிக்குளம் கேம்பஸில் நான் படிக்கணும் சார். அப்போ நான் என்ன சார் பண்ணுறது? ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து 180+ இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த மாதிரி காலேஜில் கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் படிக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு கோட்டா என்னன்னு சொல்லி பார்த்தா இண்டஸ்ட்ரியல் கோட்டா. இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு நம்ம சொல்லும் போது அதில் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 lakhs வந்து டிடி எடுத்து கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம 12 lakhs வந்து டிடி எடுத்து கொடுக்க போகிறோம். அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு 12 lakhs டிடி எடுத்து கொடுக்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கட் ஆஃபை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸில் மதுரை, கிள்ளிக்குளம் இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம என்ன பார்த்தா செலக்ட் பண்ண முடியும் காலேஜஸை. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அதாவது கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸில், சரியா, அதாவது டிஎன்ஏயு கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸில் மொத்தமாக நமக்குரிய சீட்டு எவ்வளோ அப்படின்னா வெறும் 124 சீட்டு தான். மொத்தமாக சேர்த்து 280 சீட் இருக்குது. ஆனால் அந்த சீட் எல்லாமே எப்படி ஆயிடுது அப்படின்னா என்ஆர்ஐக்கு 65 சீட்டு போயிடுது, இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கு 65 சீட்டு, ஐகாரில் 20 சீட்டு போயிடுது, அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வரைக்கும் உங்களுக்கு 2 சீட்டு போயிடுது, ஸ்டடி இன் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 சீட்டு போயிடுது. அப்போ 280 சீட்டில் நமக்கு இருக்கக்கூடிய சீட்டு வந்து 124 சீட்டு தான். அதே மாதிரி மதுரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 229 சீட் இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய சீட், அதாவது ஜென்ரல் கோட்டான்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சீட்டு. வெறும் 126 சீட்டு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் கிள்ளிக்குளம் 229 சீட் இருக்குது, நமக்கு இருக்க சீட்டு வந்து 170 தான். திருச்சி 167 சீட் இருக்குது, ஆனால் நமக்கு இருக்க சீட்டு வந்து வெறும் 100 சீட்டு தான். திருவண்ணாமலை 146 சீட்டு, நமக்கு இருக்க சீட்டு வந்து 125 சீட்டு தான். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா 146 சீட் இருக்குது, ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய சீட்டு வந்து 125 தான். அதுக்கப்புறம் அதாவது தஞ்சாவூர் காலேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 146 சீட் இருக்குது, நமக்கு இருக்கக்கூடிய சீட்டு 125. கரூர் வந்து 90 சீட் இருக்குது, அது எல்லாமே நமக்கு மட்டும்தான். நாகப்பட்டினம் சீட்டு வந்து 90 சீட் இருக்குது, அது எல்லாமே நமக்கு மட்டும்தான். செட்டிநாடு காலேஜில் 260 சீட் இருக்குது, அது எல்லாமே நமக்கு மட்டும்தான். அப்போ ஓவராலாக பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது தமிழ் மீடியம் சேர்க்காம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 1135 சீட்டு மட்டும்தான் நமக்கு இருக்குது மொத்தமே. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசி தனியாக, பிசி தனியாக, பிசிஎம் தனியாக, எம்பிசி தனியாக, எஸ்சி தனியாக, எஸ்சிஏ தனியாக, எஸ்டி தனியாக, இவ்வளோ கேட்டகரி பிரியும் போது நம்மளோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குங்கிறத பாருங்கள். அதனால தான் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 180+ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 185+ எம்பிசி, பிசிஎம், ஓசி இந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ மார்க் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ப்ரைவேட் காலேஜில் டாப் காலேஜ் முக்கியமாக மாணவராயனோ இல்லை வந்து குமரகுருவோ நான் வந்து டாப் காலேஜ் லிஸ்ட் வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த மாதிரி காலேஜஸில் இப்போ அட்மிஷன்ஸ் வந்து போட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது, சென்னையில் எங்கே இருக்குது, மதுரையில் எங்கே இருக்குது, அதே மாதிரி திருச்சியில் இருக்கா இல்லையா, இப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக தமிழ் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா 50 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்டிகல்ச்சர் வந்து மொத்தமாக 397 சீட் இருக்குது, நமக்குரிய சீட்டு, சரியா. அப்போ கோயம்புத்தூர் கேம்பஸில் 60 சீட் இருக்குது, பெரியகுளத்தில் 127 சீட் இருக்குது, திருச்சி கேம்பஸில் 90 சீட் இருக்குது, கிருஷ்ணகிரியில் 120 சீட் இருக்குது. இதுதான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் காலேஜஸோட டோட்டல் சீட் மேட்ரிக்ஸ், இவ்வளோ தான். ஓகேவா? அப்போ நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க காம்படிஷன் வந்து எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் ரெகுலராக நமக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக எப்போ வேணாலும் டவுட் இருக்கலாம், இல்லை வந்து எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து காலேஜை பற்றின லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியலை, ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் என்னோட கட் ஆஃப் கிடைக்காது போல், அப்போ ஒரு லோ ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.